जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं माता पिता குரு துணை கொண்டு ராசி பலன்கள், அதாவது ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையிலே அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வரையில் இந்த வார ராசி பலன் அக்டோபர் 13 முதல் 19 வரை நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாரையும் சந்தித்து. எனக்கு என்னமோ ரொம்ப வருஷமான மாதிரி இருக்கு. மாத கணக்குலையும் வார கணக்குலையும் ஆனாலும் உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப வருஷமான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? அடுத்ததாக நம்ம வாரம் நம்ம ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரத்தில் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இந்த சொல்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு சுயற்சி. சில வாரங்கள் நமக்கு உயர்த்தும், சில வாரங்கள் நமக்கு சோதிக்கும். ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பிரபஞ்சம் மறைமொழி வேற என்ன மாதிரி தான் நமக்கு சொல்லிகிட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரத்தில் யாருக்கு கடன் தளரும், யாருக்கு புதிய வேலை வாய்ப்பு திறக்கும், யாருடைய காதல் உறவு வலுப்படும், யாருக்கு 2ஆம் திருமண யோகம் உருவாகும், மோசடி வழக்கு குடும்ப சண்டை ஈகோ பிளவு எல்லாவற்றிற்கும் தீர்வு தரப்போகும் வாரம் இது. எந்த ராசிக்கு இது தீர்வு தரப்போகிறது? கிரகங்கள் புதிய திசையில் நகரும். சூரியன், சனி, குரு, புதன் இவர்கள் இணைந்து உருவாக்கும் சில அதிசய மாற்றங்கள்லாம் என்னென்ன? ஒவ்வொரு ராசிக்கும் புதிய வாய்ப்பை, புதிய சோதனைகளையும் தரப்போகிறது. ஸோ ரொம்ப நம்ம அடுத்து நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த வாரம் சனி பகவான் உங்கள் கர்ம பக்கம் திரும்புகிறார். குரு பகவான் உங்கள் ஆசீர்வாதத்தை தருகிறார். சுக்கிரன் காதல், திருமணம் மற்றும் செல்வ வளர்ச்சியை வலிமை தருகிறார். அதே நேரத்தில் புத பகவான் பேசும் வார்த்தையை விதி போல மாற்றப் போகின்றன. அன்பான நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலனில் நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போவது சும்மா ஒரு பலன் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கும், அமைக்கும் ஒரு ஜோதிட மர்மம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரத்தில் யாருக்கு குடும்பத்தில் அமைதி திரும்பும், யாருக்கு காதல் உயிர் பெறும்லாம் கூட சொல்லலாம். பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் பெறப்போகும் ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யாருடைய வழக்கு முடிவடைய போகிறது, சொத்து கைக்கு வருமா வராதா, இந்த வாரத்தில் நமக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்குமா என்ன, ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்ல போவது பாசிட்டிவ், நெகட்டிவ், லக்கி நம்பர், லக்கி கலர்ஸ், லவ், பிஸ்னஸ், ப்ராப்பர்ட்டி எல்லா விஷயமுமே நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பரிகாரம், சிவன், அம்மன், துர்கை பரிகாரம், பைரவர், முருகன் என்று இருக்கக்கூடிய எல்லா சுவாமிக்கான பரிகாரங்கள் என்ன இந்த வார ராசி முழுவதும் கவனமாக கேளுங்கள். இன்னொரு விஷயமும் ஏனெனில் சில ராசிக்காரர்களுக்கு 2023 வாழ்க்கையின் திருப்புமுனை இதே வாரத்தில் கூட தொடங்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதக ரீதியான தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ள நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்து கொள்ளும். மகர ராசி நேயர்களே, உங்களுடைய நல்ல தீர்மானங்கள் நிறைவேறும். உங்களுடைய முயற்சி நிறைய சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வாரத்தில். இந்த வாரம் உங்கள் முயற்சியில் விரைவில் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். பழைய தடைகள் அகற்றி முன்னேற்றம் உருவாகும். மன நெருக்கம் குறையும். அதே போல் உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. இதெல்லாம் பொது பலன்களாக வரக்கூடியது. குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒருமித்தக்க ஒரு சந்தோஷம் அதிகரிக்கும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வீட்டில் புதிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறும். சில பேருக்கு காதல் உறவில் நல்ல புரிதல்கள் இருக்கும். பழைய சிக்கல்கள் தீரும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் நல்ல யோகம் உண்டு. 2ஆம் திருமண யோகம் உள்ளவர்களுக்கு 2026 மார்ச்சுக்கு அப்புறம் தான் சில பேருக்கு சில யோகங்கள் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அம்மன் வழிபாடு, முருகன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடியமான வரைக்கும் குழந்தைகளுக்கு
போய் அன்னதானம் பண்ணுறது, குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நோட் புக் வாங்கி கொடுக்குறது, குழந்தைகளுக்கு ஏதாவது செய்கிறதால உங்களுக்கு நிறையா இந்த ஹோம்ஸ்லலாம் போய் செய்கிறதுல உங்களுக்கு நல்ல சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் சொத்து வாங்க விற்க சிறந்த நேரம். பழைய வழக்குகள் சாதகமாக முடியும், கடன் பிரச்சனைகள் குறையும், சில சீட்டிங் கேஸ்லாம் பார்ப்பீங்க, சில ஏமாத்துறதுக்கெல்லாம் முற்படுவார்கள், கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவ மாணவிகள் புதிய திறமைகள் வெளிப்படும், போட்டித் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கும், நல்ல கட்டுப்பாடு, நிறைய வெற்றியை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும். நல்ல படிப்பு, நிறைய நல்ல விஷயங்கள் படிப்பில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பணநிலை மேம்படும், பழைய கடன்கள் தீர்வு காணும், புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கும். ஸோ நல்லாயிருக்கும். மன அழுத்தம் குறையும், பொறுமை மற்றும் பணிவுடன் நடந்து பழைய கர்மங்களை சரி செய்யக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே ஒரு வழிபாடு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சிவபெருமானுக்கு வழிபாடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நேரமாக எடுத்துக்கோங்க, நல்லா சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 8, 17 நல்ல ஒரு இதாக இருக்கும். அதே போல் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது புதன்கிழமை, சனிக்கிழமை அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும். குழந்தைகளுடைய தெய்வ வழிபாடு மூலமாக புத்திரபாக்கியம் சீக்கிரமாக கூடி வரும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு நிறைய ஒரு வசீகர சக்தியை கொடுத்து நிறைய ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். என்றைக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. மகரம், கும்பம், மீனம், மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகம். இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா எதில் குரு இருக்கார்? இப்போ பார்த்தீங்கன்னா குரு கடகத்தில் இருக்கார். இப்போ ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் நன்மையாக இருக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களை உச்சத்தில் கொண்டு விடும், நிறைய நல்ல விஷயத்தில் கொண்டு விடும். பெண்கள், முக்கியமாக வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். பெண்கள் வேலை மாறுறதுக்கு 2026 சில பேர் வேலை மாறிடுவாங்க, அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடன் அடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள்லாம் முடியும். ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பெண்கள் வேலையில் நிறையா பார்த்து செய்யுங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் கவனமாக இருங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு. சில நேரத்தில் அரசாங்க பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது செய்யலாமா வேண்டாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனை, சில பேருக்கு இடமாற்றம் வரும், சில பேருக்கு அந்த வேலையே போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தை கொண்டு போகிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக கொண்டு போங்க. வேலையிலெல்லாம் அதாவது மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. டைரக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் எப்படி கொண்டு வரணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகம் சாதகமாக அமையும். மகர ராசி பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிமறைவு இல்லாமல் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக தான் செய்கிறீங்க, எல்லாமே தான் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சில சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்கும். நான் இன்னொரு விஷயமும் சொல்லவா? மகர ராசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழ்ந்துட்டீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கும் நீங்கள் போராடிட்டு தான் இருக்கீங்க, இன்றைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க. இன்னும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் எல்லோரும் ஏமாற்றிட்டு போனால் என்ன தாங்க பண்ணுவீங்க? எல்லோரும் பிரச்சனை பண்ணிட்டு போகிறாங்க, எல்லோரும் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. ஒரு யாரெல்லாம் நம்புகிறோமோ அவங்கெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றத்தை தராங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் இருக்குது. இருந்தாலும் சில விஷயங்களை உங்களுடைய நல்ல மனசு, ட்ரூ ஹார்ட்டட் பர்சன் நீங்களாம் கண்டிப்பாக நல்லது. இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன்களில் பொது பலன்களாக நம்ம பார்த்தோம். இந்த வார ராசி பலன்கள் நீங்கள் கேட்டது கிரகங்கள் உங்களுக்கு தரும் எச்சரிக்கையும் ஆசீர்வாதமும். ஒவ்வொரு ராசிக்கும் புதிய துவக்கம், ஒரு மறைந்த செய்தி, ஒரு தெய்வ அருள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி கேட்டுட்டீங்க. வாழ்க்கை நம்மை சோதிக்கலாம், ஆனால் தெய்வம் எப்போதும் நம்மை காப்பாற்றும். நீங்கள் இன்று கேட்ட பலன்களில் நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கையை உங்கள் விதியை மாற்றும். சிவ வழிபாடு மன அமைதியை தரும், அம்மன் வழிபாடு உறவு பிரச்சனைகளை தீர்க்கும், துர்கை வழிபாடு எதிரிகளை அடக்கும், அதே போல் பைரவர் அருள் கடன் வழக்கு மோசடி பிரச்சனைகளை விளக்கும், முருகன் அருள் கல்வி, திருமணம், குழந்தைகள் ஆசைகள் நிறைவேறும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நெய் தீபம் ஏற்றுங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள், நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ராசிக்கான தனிப்பட்ட ஜாதக பலனை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேர், நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி கொடுங்க. ஒரு வீடியோ கால்லையோ ஒரு நார்மல் கால்லையோ என்கிட்ட நீங்கள் பேசலாம். டைரெக்டாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் நேரடியாக உங்கள் ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ், வாரம் இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாருமே பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்கள். வாழ்க்கையில் என்னாலையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு நிலையை கொண்டு வாங்க. சுபம்.